ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்தே எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, மித்தில் குட்டி இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போக போகிறாரு. ஸ்கூலுக்கு போகிற வயசு ஆகிடுச்சு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே சார் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ கனடாவில் இங்கே வந்து ஸ்கூல் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ், ஸோ என்னென்ன வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ப்ளாகில் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் ரெண்டு பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ கனடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக் இயர் அப்படின்னா செப்டம்பர் டு ஜூன் தான். செப்டம்பரில் ஆரம்பித்து ஜூன் எண்டில் வந்து ஸ்கூல் வந்து முடியும். ஸோ இங்கே இருக்கிற ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ளே நம்ம சேர்க்க போகிற குழந்தைக்கு 4 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து ஜான்வரி 1 குழந்தையோட பர்த்டே இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக டிசம்பர் 31 அவங்க 4 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சர்வேஷ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஜான்வரி 13 ஒரு 12 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு 1 இயர் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்தியாவிலுமே சிபிஎஸ்சி ஐசிலாம் அப்படி தான் இப்போ எடுக்கிறாங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, ஜாஸ்தியாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசம்பர் 31 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி தான். ஆனால் மித்துல் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நவம்பர் பார்ன் அப்படிங்கிறதுனால இந்த வருஷமே ஸ்கூலுக்கு போகிறான். அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேயே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 வயசுக்கு முன்னாடியே வந்து அவன் ஸ்கூலுக்கு போக போகிறான். இப்போ நீங்கள் வந்து இந்த அட்மிஷன் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்கிட்ட அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூலில் தான் நம்ம அட்மிஷனே போட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் வந்து அட்மிஷன் வந்து போடணும். ஸோ நான் அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுத்துட்றேன். டிடிஎஸ்பி வெப்சைட்டில் போட்டு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதுவும் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது பண்ணணும். ஸோ டீட்டெயிலாக எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு எந்த ஸ்கூல்னு அந்த வெப்சைட்டே வந்து காமிச்சிடும். ஸோ அந்த ஸ்கூலில் தான் நம்ம அட்மிஷன் வந்து கண்டிப்பாக இங்கே போட முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரூல்ஸ் இருக்குது. சரி வாங்க, இப்போ நான் ஆன்லைனில் எப்படி அட்மிஷன் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் வந்து டொரண்டோவில் இருக்கிறனால டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு அந்த லிங்க்குள்ளே போகணும். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டோட லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்து வேறு மாதிரி இருக்கும், லிங்க் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் கிண்டர் கார்டன் டு கிரேட் 12 for 26-27 ரெகுலர் டே ப்ரோக்ராம்ட்டு ஒரு லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் இந்த வருஷத்துக்கு போகிறனால 26-27, நீங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ ஜஸ்ட் வந்து லிங்க் ஓகேவா அப்படின்னு கேட்கும். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலர் டே ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்கும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மித்துல் சர்வேஷ் 2 பேர்த்துக்குமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2 பேர் நேமும் கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணல அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு குழந்தையோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிக்கும். எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் குழந்தைக்கு எப்போவுமே எல்லா இடத்துலையுமே வந்து கேட்பாங்க. அதை மட்டும் தெளிவாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அவனோட நேம்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் வந்து ஃபார்மு, வெரிஃபிகேஷன், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், நியூ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ரியாரிட்டி இன்ஃபர்மேஷன், சிப்ளிங் இன்ஃபர்மேஷன், ஃபைனலாக அக்னாலஜ்மெண்ட். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஆன்லைனில் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு காப்பி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்டட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது 4மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் ஸ்கூல் அட்மிஷன் போடவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், குழந்தையோட ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, கெனடியன் பாஸ்போர்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கெனடா சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா கெனடியன் சிட்டிசன்ஷிப்போட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்கலாம், இபி பில் கட்டுறீங்களா அது, இல்லை இப்போ கேஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பில்லு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நம்ம இந்த அட்ரஸில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்மிஷன் போடுவீங்கன்னா அதுக்கு முன்னாடி மாதம் நீங்கள் கட்டியிருக்கிற பில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக வந்து காட்டணும். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் இம்யூனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சின் போடுறோம்ல குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுலேருந்து ஸ்டார்டிங் நம்ம வேக்சின் போட்டிருப்போம். கனடாவில் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு போட்டிருக்கணும். இன்கேஸ் இந்தியாவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே நீங்கள் ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நாலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டேட் ஆஃப் அரைவல். நம்ம வந்து என்ன இதில் நம்ம இங்கே வந்திருக்கோம், ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்குமா இல்லை வந்து பிஆரில் வந்திருக்குமா, அந்த மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வேணும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஸ்டடி பர்மிட்டில் வருவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ரிக்வயர்ட் டாக்குமெண்டேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இதை நாலுமே வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு எப்போவுமே ரெடியாக வந்து வச்சுருக்கணும். இது நம்ம ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ணுறோம்ல, இதுக்கு நீங்கள் எதுவுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகணும், வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லைனா இந்த அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து நடக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியாவில் படிச்சுட்ருக்கீங்க, ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு இங்கே வரப்போ நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வரீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிற டிசி, அப்புறம் வந்து அந்த ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்பாங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுவுமே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இங்கே கனடாவில் படிச்சுட்டு திருப்பி இந்தியா போயிட்டு திருப்பி நீங்கள் கனடா வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்க தானே எங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தப்போ, அந்த நம்பர் கொடுத்துட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து வந்துடும். இங்கே வந்து குழந்தையோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஜெண்டரு, நம்மளோட ப்ரைமரி ஹோம் அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்போதே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் ஹியர் ஃபார் ஹெல்பிங் செலக்டிங் ஏ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா குழந்தைய வந்து நீங்கள் 3 வயசுலேயே ஸ்கூல் சேர்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இங்கே அப்படி கிடையாது, 4 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நீங்கள் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கிரேடு மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல எந்த கிரேடில் இங்கே கனடாவில் போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் எந்த கிரேடுக்கு உங்கள் குழந்தை எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கிரேடுக்கு நீங்கள் போட போகிறீங்கன்னு கேட்டுச்சு. ஜேகே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. அதை ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க, நியூ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நியூ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு வராது. ஸோ குழந்தையோட ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன, ப்ரைமரி லாங்குவேஜ் என்ன, நம்ம வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் என்ன, அது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. மித்துல் வந்து கனடா சிட்டிசன் தான், இங்கே தான் வந்து பிறந்தான். ஸோ அதனால் கனடா சிட்டிசன்னு போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பர்மிட்டில் தான் இங்கே வந்து இருப்போம். குழந்தைங்கள வந்து ஸ்டடி பர்மிட்டில் தானே படிக்க வைப்போம். ஸோ அது கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஊர் இந்தியா, அப்புறம் வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து மித்துலுக்கு எல்லாமே நோ தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் அவனுக்கு போடுறோம் அப்படின்றதுனால ஆல்ரெடி அவன் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. இவங்க கேட்குற இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே அவனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே வந்து எஸ் ஆர் நோ பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நியூ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸோட 2 பேரோட காண்டாக்ட் நம்பருமே வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காண்டாக்ட் நம்பர் யாரை கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்பாங்க. இன்கேஸ் எதாவது எமர்ஜென்சி ஆகிடுச்சு, இல்லை குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, ஃபஸ்ட்டு உடனே உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணணும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா
ஸ்கூலில் வந்து ஸ்பீட் டயல்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுப்பாங்க. அதில் வந்து பேரண்ட்டோட யார் நம்பர் ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அந்த நம்பர் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்பருக்கு தான் ஃபஸ்ட்டு கால் வரும். ஸோ நம்ம எடுக்கல அப்படின்னா தான் செகண்ட் ப்ரையாரிட்டி கால் வரும். ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க. என் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கேன். ஸோ எங்கள் 2 பேர்த்தோட நம்பர் மட்டும் தான், அதுபடி நாங்கள் வேறு யாரோட நம்பரும் அடிஷ்னலாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து வரும். ஸோ இன்கேஸ் குழந்தைங்க வந்து யாராவது கார்டியன் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் தனியாக இருக்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, அது நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்டாக்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டோடது கொடுத்துட்டோம், ரெண்டாவது வந்து என்னோடது கொடுத்துட்டேன். சர்வேஷ்க்கும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இன்கேஸ் குழந்தைங்க லீவ் போட்டாங்க அப்படின்னா காலையிலே வந்து சிஸ்டமில் நமக்கு கால் வரும். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கால் வரும். இன்கேஸ் அவர் அட்டன் பண்ணலன்னா எனக்கு கால் வரும். எதனால் குழந்தை லீவ் போட்டாங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கால் மாதிரி +1 +2 அந்த மாதிரிலாம் நமக்கு கேட்பாங்க. உடம்பு சரியில்லையா, இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கா, இல்லை வெதர்னாலையா அப்படின்லாம் கேட்டு அது நம்ம லீவ் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சர்வேஷ் வந்து வேறு ஸ்கூலில் படிக்கிறான்ல, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட பேர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பெருசாக வந்து ஒன்றுமே அவங்க கேட்கல. நம்மளுக்கு சிம்பிளாக நம்மளால் பண்ண முடிகிற விஷயங்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், சம்மரி வந்துடுச்சு. நம்ம பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானு சொல்லிட்டு வந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அங்கே ரெட்டு மார்க் வந்திருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டதுனால அக்னாலஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே கரெக்டாகிடுச்சு. நான் இது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சேவ் ஆகிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் ஏ காப்பி ஆஃப் த கம்ப்ளீட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட்டட் ஃபார்ம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிஸ்டம்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து மெயிலே வந்து வச்சுக்கோங்க. நமக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ நம்ம என்னென்ன ஃபஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட்டட் ஃபார்மில் வந்து வந்துடும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து வேறு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த ஃபார்மையும் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட்டாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் காப்பி வச்சுக்கோங்க குழந்தைங்களோட ஃபைலில். ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வரைக்குமே தேவை நிறைய விஷயங்களுக்கு இது. ஸோ அதனால் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த பிரிண்டட் காப்பி அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூல்னு தெளிவாக வந்துருச்சு பாருங்கள். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு அதுலேயே வந்து வந்துடுது. ஸோ அவ்வளோதாங்க, ஆன்லைனில் வந்து இவ்வளோதான் அட்மிஷன் ப்ரொசீஜர். நாங்கள் அட்மிஷன் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு மெயில் வந்துருந்துச்சு. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டிருக்கோ அந்த ஸ்கூல் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கால் பண்ணப்போ எங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்கூல் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் டேரெக்டாக நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஸோ குழந்தைகிட்டலாம் பெருசாக அவங்க எதுவுமே வந்து பேசல. நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் இதெல்லாமே கேட்டிருந்தாங்களா, அதை ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம 4 இது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, நம்ம அட்ரஸ் ப்ரூஃபு அதெல்லாமே வந்து நம்ம ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேருந்து ஒரு காப்பி வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்குங்க. எல்லா பக்கமுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மிஷின் மாதிரி தெரியுது இல்லையா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து அவங்க பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டோரே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதர்வைஸ் குழந்தைங்களும் தனியாக வெளியில் வர முடியாது, வெளியே இருக்கிற யாரும் வந்து இவங்களோட பெர்மிஷன் எல்லாம் உள்ளே போக முடியாது. ஸோ அவ்வளோ சேஃபாக இருக்கும் இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே. ஸோ பெருசாக வந்து அவங்க எதுவுமே வந்து கேட்கல. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து கேட்டுட்டு ஜஸ்ட் வந்து வெரிஃபை மட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சில ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாமே பின்னாடி வந்து சொல்லியிருக்கேன், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்கன்ட்டு. நாங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தோம். They give us a whole bunch of numbers and they're assigned to the students at that time. Yeah. But our TDSB number will be shortly. If you need it for some reason, I could give it to you next week. Okay. Okay? Okay. And one more question is that is there any Tamil language staff available here? So initially because we haven't taught English so far, because he wants to train some other tongue, right? So start practicing. Hey, definitely because from all over the world Correct. every year Yeah. in every grade, and they don't speak a lick of English.
and they learn. Okay. So it's not that, like, he might feel a sense of discomfort. Yeah. So even if you can start practicing, you know, every day, I need to use the bathroom, or I'm hungry, I feel sick. Yeah, Like, so you know, basics. things that he could at least get some messages across Okay. to his teachers. It won't be long before he starts learning. Okay? I wouldn't worry about that. Yeah. All right? Very Thank you. good. Thank you. Thank you so Okay, much. you're welcome. We'll see you in ஸோ இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து இந்த அட்மிஷன் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். அதுவுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் எங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஆனால் சர்வேஷன் நாங்கள் சேர்க்கும்போது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டேரெக்டாக ஸ்கூலுக்குலாம் போகவே இல்லை. ஆன்லைன்லேயே வந்து எல்லாமே பண்ணிட்டோம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கள் மெயில் ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் சர்வேஷ் மித்துலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு நம்ம டேரெக்டாக போகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கால் பண்ணி ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருந்தோம். மார்னிங் 10:30, அப்புறம் வந்து 2 o'clock இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 10:30 சூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தோம். ஆக்சுவலி அந்த vlogலேயே சொல்லியிருந்திருப்பேன், அந்த ஸ்கூல் வந்து மித்துல் புதுசே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 2 வருஷமாக நான் ஏர்லியன் போயிட்டுருக்கேன்ல, சேம் அதே ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மித்துலுக்கு வந்து அட்மிஷன். இப்போ சர்வேஷ் வேறு ஸ்கூல்லையும் மித்துல் வேறு ஸ்கூலுக்கு தான் வந்து போக போகிறோம். ஏன்னா நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே தான் வந்ததுலேருந்தே வந்து குடியிருக்கோம். நாங்கள் வந்த புதுசில் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு வந்து இருந்துச்சு எலிஜிபிலிட்டி. நல்ல ஹை ரேட்டிங்கான ஸ்கூல் அது. ஸோ அந்த ஸ்கூலில் தான் இப்போ சர்வேஷ் வந்து இப்போ grade 4 படிச்சுட்டு இருக்கான். அவன் grade 1 அங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். ப்ளஸ் லாஸ்ட் இயர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து வேற ஸ்கூலுக்கு மாறிடுச்சு. ஸோ நாங்கள் போய் சர்வேஷ் படிக்கிற ஸ்கூலில் கேட்டோம், சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எடுத்துப்பாங்கன்ட்டு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. பட் கேட்டப்போ இந்த வருஷம் ஸ்ட்ரிக்டாக இல்லை, கண்டிப்பாக சிப்ளிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஏரியா ஸ்கூல் இருக்கோ நீங்கள் அங்கே தான் வந்து போட்டாகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ 2 பேத்துக்குமே வேறு ஸ்கூல், வேறு டைமிங்கு. ஸோ எங்களுக்கு ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, டைமிங்கும் வேறு நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா சர்வேஷ் அமுச்சு விட்டுட்டு டைம் இருக்குது மித்துலுக்கு ரெடி பண்ணி விடுறதுக்கு. ஸோ அந்த டைம் நமக்கு தேவை அப்படின்றதுனால நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு தான் அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு தான் ஒரு 2 months கேப் எடுத்துக்கிட்டோம். ஸோ அட்மிஷன்ஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். நம்ம அட்மிஷன் போட போகும்போது எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து யோசித்த விஷயம் வந்து லாங்குவேஜ். வீட்டில் தமிழ் தான் வந்து மித்துல் பேசிகிட்டு இருப்பான். ஸ்கூலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஃபஸ்ட் லாங்குவேஜ் நாங்கள் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட சூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவனுக்கு அந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கும்ல. சில ஸ்கூல்ஸில் எப்படி இருக்குன்னா தமிழ் பேசுகிற டீச்சர்ஸே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கிலீஷ்க்கு வந்து அடாப்ட் ஆகிப்பாங்க. ஸோ தமிழ் பேசுகிற டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அட் ப்ரெசென்ட் இல்லை, நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது, பட் எங்கள் ஸ்கூலில் இல்லை. பட் எங்கள் ஸ்கூலில் வருஷம் நிறைய குழந்தைங்க வராங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், பட் அவங்க சீக்கிரம் அடாப்ட் ஆகிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணிடுவோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது பேரண்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. அவரோடது என்னோடதும் வந்து கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து பிக்கப் ட்ராப்லாம் பண்ணுறீங்க, இல்லை எமர்ஜென்சியில் நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாதர் இல்லை மதர் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக வரணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யாரையாவது வந்து அனுப்பி குழந்தைங்க பிக்கப் பண்ணுறீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் அனுப்ப மாட்டோம். நீங்கள் பேரண்ட்ஸில் 2 பேர் யாரோ ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் குழந்தைங்கள நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரைனிங் தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருது அது அப்படின்றத, ரெஸ்ட் ரூம் வேணும், பசிக்குது, இல்லை வேறு ஏதாவது வழியெலாம் இருக்குது அப்படின்னா அது இங்கிலீஷில் வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல வழியாக நான் வந்து பாட்டி ட்ரைனிங்கில் சர்வேஷ் மித்துலுக்கு வந்து பண்ணிட்டேன். அவனே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போய்ப்பான், நீட்டாக க்ளீன் பண்ணிப்பான். அது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு லாஸ்ட் 6 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அவன் எல்லாமே தனியாக வந்து பண்ணுவான். அந்த விஷயத்துல எனக்கு எந்த பயமும் இல்லை. வின்டர் டைமில் மட்டும் அது லேயராக இருக்கும்போது என்ன சொல்கிறது, அது எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி போவானா அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. மற்றபடி அவனே செல்ஃபாக வந்து டாய்லெட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பான். ஃபுட்டு வந்து ஷேர் பண்ண சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃபுட்டை வந்து அவங்கவுங்க தான் சாப்பிட்ணும். உன்னோட ஃபுட்டை எடுத்து நீ இன்னொருத்துக்கும் கொடுக்கக்கூடாது, அவங்களோட ஃபுட்டை உங்கள் பையனும் எடுத்துக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க, இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வின்டர் டைமில் யூஸ் பண்ணுற இந்த வின்டர் பூட்ஸு, ஜாக்கெட்ஸு, க்ளவுஸு, ஸ்கார்ஃபு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஓனாக வந்து அவங்களே போட்டுக்கணும், திருப்பி அவங்களே கழட்டி வைக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பாக. இது வந்து டிடிஎஸ்பி வெப்சைட்லேயே இருக்கும், குழந்தைங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ஒரு ரூல்ஸாக வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் இந்த வருஷம் ஸ்கூல் முடியுது இல்லைங்களா, மார்ச் தட் மீன்ஸ் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி இருக்கும். இது இப்போ ஸ்கூல் அட்மிஷன் போட்டிருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் ஃபுல்லாமே சுற்றி காட்டுவோம். அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், கிளாஸ் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்போம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற இன்சார்ஜ் மேடம் வந்து எங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் அட்மிஷன் போட போகிற டைமில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பஸ் அதுக்கு வந்து எங்களுக்கு எலிஜிபிள். கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் கொடுப்பாங்க. அதுக்கு உள்ளே இருந்துச்சு 1.4 இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஸ்கூல் பஸ் கிடையாது. ஸோ 1.5 இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் பஸ் வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் 1.5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே டோர் இப்படி ஓப்பன் பண்ணி வெளியே போனாலே ஸ்கூல் பஸ் வந்து வரும். ஸோ நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸுக்கு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி ஒரு மாதம் 2 மாதமோ டைம் எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா மித்துலுக்கு ஸ்கூல் பஸ் ரொம்ப பிடிக்கும். இப்படி நாங்கள் இப்படி ஹைவே பக்கத்தில் இருக்கோம், இப்படி எட்டி பார்த்துட்ருக்கா அப்படின்னா ஸ்கூல் பஸ் போகிறோம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். ஸ்கூல் பஸ்ஸுன்னு அது போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு, அவன் ரொம்ப சின்னதாக இருக்கான், எப்படி அவனை ஸ்கூல் பஸ்லலாம் அனுப்புறது தனியாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்மளே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் தான் இருந்தோம். ப்ளஸ் நம்மளோட பயத்துக்காக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம ஏன் கொடுக்காம இருக்கணும். நம்ம வந்து அவன் ஸ்கூல் நல்லா செட் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாள் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் பஸ்லேயே அனுப்பலாம், அவன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா குழந்தைங்க எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறது எல்லாமே நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்மளோட பயத்துக்காக அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம அது கொடுக்காம இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போட்டோம், இல்லாட்டி நம்மளே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏர்லியன் போகிறோம் இல்லைங்களா, சேம் ஸ்கூலில் தான் அவனுக்கு வந்து போட்டிருக்கிறது. ஸோ ஏர்லியன் இங்கே எப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் ஜூனியர் கேஜி சீனியர் கேஜி கிளாஸஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து வெளியில் போகும்போது ரெஸ்ட் ரூமில் ஆப்போசிட்டில் போகும்போது நிறைய டீச்சர்ஸ் எல்லாமே பார்ப்பேன், சிரிப்பேன், பேசுவேன், அந்த பழக்கம் இருக்குது. நாங்களும் 2 இயர்ஸாக போகிறனால இவனும் எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் வந்து ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் சொல்லுவான். ஸோ ஒரு பயம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போய்க்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இவங்க இவ்வளோ ரூல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்கள் ஸ்னோ பூட்ஸ் போட்டு கற்றுக் கொடுக்கணும், ஜாக்கெட் போட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம். ஸோ நான் பார்த்த வரைக்குமே டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ லைனாக நிற்க வச்சுட்டு அவங்களே போட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு டைம் செக் பண்ணுறாங்க. போட தெரியாதவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஷூ போட்டு கொடுக்கறது, ஜாக்கெட் போடுறது, கழட்டுறது எல்லாமே கரெக்டாக வந்து போட்டிருக்காங்களா, குல்லா க்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்களா ஒரு டைம் செக் பண்ணி தான் அவங்க வெளியே ரீசஸ்க்கே அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது குழந்தைங்களுக்கு பேண்ட்டில் ரிமூவ் பண்ண தெரில அப்படின்னா அவங்களே ரிமூவ் பண்ணி ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க, திருப்பி ஹேண்ட் வாஷில் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வராங்க. நான் இதெல்லாமே டேரெக்டாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி லன்ச் டைம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணி கொடுத்துமே நான் பார்த்துருக்கேன் கிளாஸில். ஸோ கண்டிப்பாக வந்து ரூல்ஸ்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்பவே வந்து குழந்தைங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை, நம்ம எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே ஒரு மாதிரி குழந்தைங்கள புஷ் பண்ணுற மாதிரி ஆயிடும், ஸ்கூலுக்கு போக ஒரு பயப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கலாம், கற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் கண்டிப்பாக அவங்களே கற்றுக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஸ்கூல்லேயே ட்ரெயின் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு ஒரு பயமே இல்லை அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்றது. ஒரு மாதிரி பெரிய பதட்டம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் வந்து ஸ்கூல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ஃப்ரீ தான், நம்ம எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. ஸ்கூலுக்காக இருக்கிற சரி, ஸ்கூல் பஸ்ஸு, அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த புக்ஸில் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே வந்து அவங்க சிலபஸ் இது பண்ணி கிளாஸ் டீச்சர்ஸில் இது பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் நோட்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்து விடுவாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான், A to Z எல்லாமே வந்து ஃப்ரீ தான், நம்ம எதுவுமே பே பண்ண தேவையே இல்லை. இன்கேஸ் அதை எஸ்கேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது பீஸா லஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் வேணும்னா நம்ம பே பண்ணிக்கலாம். அது கம்பல்சரி கிடையாது, வேணும்னா பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து 100% ஸ்கூல் ஃப்ரீ தான்.
ஸோ ஃபைனலி அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.